யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநகாய வித்மகை இது தன்னோ நரசிம்மம் ஸ்டோரியா. இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவனின் படைப்பு கடவுள் ஆவார். அவர் மேலும் சந்திரனின் ஆதிக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளும் நிறைந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சகல பலன்களையும் செல்வம், புகழ், ஆரோக்கியம் பெற வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள் பிரம்மதேவன். அதாவது உங்க நட்சத்திரத்தன்னைக்கு சிவன் கோயிலையோ விநாயகர் கோயிலையோ போனீங்கன்னா கண்டிப்பா பிரம்மதேவருக்கும் தனியா பரிவாரத்துல இருப்பாரு. உங்க நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பிரம்மதேவருக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் வர உங்க நட்சத்திரத்தன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க பண்ண உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் நீங்கும். புதிய தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்பட்டிருக்க அந்த தடை நீங்க உங்களுக்கு மேலும் பல வாய்ப்புகள் தரக்கூடியவர் பிரம்ம படைக்கும் கடவுள். அவரை வழிபட்டு கொண்டு வாருங்கள். அதே போல கிருஷ்ண தெய்வமா ஸ்ரீ கிருஷ்ண பகவான எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை ஆராதனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட சப்போர்ட், சந்திரனோட பலமும் உங்களுக்கு கிட்டும். அதே போல மிக சிறந்த பலனையும் தரும். நம்மளுக்கு என்ன பலன் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த பலனையும் நம்மளுக்கு தரும். உங்க நட்சத்திரத்தோட அதிபதியான சந்திரன் என்பதால் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர பகவானை வழிபடுறது ரொம்ப சூப்பர். நீங்க சந்திர பகவானை எப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில இருக்கிற நவகிரகத்துல இருக்கிற சந்திரனை வழிபடுத்து பெருமாளை வழிபடுறது அது இன்னும் விசேஷம். ரோகிணி நட்சத்திரங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருப்பதி போயிட்டு திங்கட்கிழமை நீங்க அன்னைக்கு இரவு மட்டும் தங்கிட்டு வாங்க. திருப்பதியில உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய இடம் திருப்பதி. முடிந்தால் திருப்பதி போயிட்டு வழிபட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை தங்கி நீங்க அதே போல பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில போயிட்டு உங்களோட ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட், நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நீங்க டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து பிரம்ம காயத்ரி மந்திரம் டெய்லி ஜபித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானம் பெருகும். உங்களோட திங்கிங் தாட் எல்லாமே கிளியரா, உங்களோட விஷன் கிளியரா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், எங்க போகிறோம், என்ன பண்ண போறோம் எல்லாமே தெளிவா பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு பிரம்ம காயத்ரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல தயவு செஞ்சு பிரம்ம காயத்ரி வேணும்னு போடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் என் நம்பரை ஷேர் பண்றேன். நம்பர்ல நீங்க தனியா டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பிரம்ம காயத்ரி தனியாவே உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அதே போல ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவகிரகையில் உள்ள சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து பால் பாயசம் செஞ்சு அதை 4 பேருக்கு இது பண்ணலாம். நீங்க நேரடியாக பண்ணிட்டு 4 பேருக்கு கொடுக்கலாம். அது இன்னும் விசேஷமா இருக்கும். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் விருட்சமான நாவல் மரத்தை கோவிலில் நெட்டு பராமரிப்பது அல்லது நாவல் மரத்தடியில் வழிபடுவது தோஷங்களை போக்கும். ஏதாவது உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா எந்த கோவில்ல உங்களோட நாவல் மரம் இருக்கோ அந்த நாவல் மரத்துக்கு அடியில இருந்து நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அருகாமையில் உள்ள கோவில்ல இங்க நாவல் மரம் நடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த நாவல் மரத்தை நெட்டு அதை பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதை செஞ்சு சொன்னதை நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.